Welcome to Smart Step Studio YouTube channel. Unit 4 Instrumentation and its Applications. இந்த யூனிட்லேருந்து 30 கொஷின்ஸ் கேட்குறாங்க. இந்த யூனிட் ஃபுல்லாகவே இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பேஸ்டு தான் இருக்கும். எஸ்பெஷலி இன்விசிபிள் பொல்யூட்டன்ஸ், வாட்டரில் சாயிலில் இருக்க இன்விசிபிள் பொல்யூட்டன்ஸை சயின்டிஃபிக் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி டிடெக்ட் பண்ண போகிறோம். யூவி விசிபிள் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, ஒரு சாம்பிள் எவ்வளோ விசிபிள் லைட்டை அப்சர்வ் பண்ணுது அப்படின்றத மெஷர் பண்ணி ஆர்கானிக் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸோட கான்சன்ட்ரேஷனை அனலைஸ் பண்ணுற டெக்னிக்கு பேர் தான் யூவி விசிபிள் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. வாட்டர் சாயில் சாம்பிள்ஸில் இருக்க பொல்யூட்டன்ஸை ஐடென்டிஃபை பண்ணி எவ்வளோ அளவில் இருக்குது அப்படின்றத அக்யூரேட்டாக மெஷர் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற டெக்னிக் தான். இது வந்து எந்த பிரின்சிபலை ஃபாலோ பண்ணுதுன்னா எலக்ட்ரானிக் டிரான்சிஷன் அண்ட் பியர் லாம்பர்ட்ஸ் லா. நெக்ஸ்ட் எஃப்டிஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி. எஃப்டிஐஆர் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பினா மாலிகுல்ஸோட ஃபங்க்ஷனல் குரூப்ஸை ஐடென்டிஃபை பண்ணி கெமிக்கல் ஸ்ட்ரக்சரை கன்ஃபார்ம் பண்ணுற மெத்தட். பொல்யூட்டன்ஸை ஐடென்டிஃபை பண்ண அது எந்த அளவில் இருக்குது அப்படின்றத மெஷர்மெண்ட் பண்ண யூஸ் ஆகும். ஒரு சாம்பிளை எப்படி அப்சர்வ் பண்ணுது அப்படின்றத வச்சு அதில் இருக்க மாலிகுல்ஸோட யூனிக் ஃபிங்கர் பிரிண்ட்டை கண்டுபிடிக்கலாம். அப்ளிகேஷன்ஸ் வந்து கேஸ் மானிட்டரிங் பண்ண, வாட்டர் சாயிலில் மைக்ரோ பிளாஸ்டிக்கை கண்டுபிடிக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு ஏஏஎஸ். இதோட மெயின் யூஸ் சாம்பிளில் இருக்க மெட்டல் எலமெண்ட்ஸை அதோட கான்சன்ட்ரேஷனை மெஷர் பண்ணுறது. காமனாக என்விரான்மெண்டல் லேபில் ஹெவி மெட்டல்ஸை அனலைஸ் பண்ண யூஸ் பண்ணுவாங்க. இப்போது ஒரு சாம்பிளை வேப்ரைஸ் பண்ணி ஃப்ரீ ஆட்டம்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஆட்டமை ஸ்பெசிஃபிக் லைட் வேவ் லென்த்தில் அப்சர்வ் பண்ணும். அந்த அப்சார்ப்ஷனை பேஸ் பண்ணி மெட்டலோட கான்சன்ட்ரேஷனை டிட்டர்மைன் பண்ணுவாங்க. இது வாட்டர், சாயில், ஸ்லட்ஜில் இருக்க ஹெவி மெட்டல்ஸ் லைக் லெட், மெர்க்குரி, கேட்மியம் மாதிரியான டாக்ஸிக் மெட்டல்ஸை டிடெக்ட் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஐசிபிஎம்எஸ். இது அல்ட்ரா ட்ரேஸ் எலமெண்டல் அனலைசிஸ். ஹை சென்சிட்டிவிட்டி, வெரி லோ கான்சன்ட்ரேஷனில் இருக்க எலமெண்ட்ஸை டிடெக்ட் பண்ணும். இது என்விரான்மெண்டல் டெஸ்டிங்க்கு யூஸ் பண்ணுறாங்க. என்விரான்மெண்டல் சேஃப்டி ப்ளஸ் அக்யூரேட் எலமெண்டல் டிடெக்ஷனுக்கு யூஸ் ஆகிற பவர்ஃபுல்லான டெக்னிக். நெக்ஸ்ட் ஐசிபிஓஇஎஸ். இதுவும் பவர்ஃபுல்லான மல்டி எலமெண்ட் அனலிட்டிக் டெக்னிக். ஒரு சாம்பிளில் நிறைய எலமெண்ட்ஸை சேம் டைமில் டிடெக்ட் பண்ணும். எலமெண்ட்ஸில் லைட்டை எமிட் பண்ணும், அதை மெஷர் பண்ணி அனலைஸ் பண்ணுறது தான் ஐசிபிஓஇஎஸ். இதுவும் என்விரான்மெண்டல் டெஸ்டிங்க்கு தான் யூஸ் ஆகுது. ட்ரிங்கிங் வாட்டர், வேஸ்ட் வாட்டர், சாயில் சாம்பிள்ஸ், அதில் இருக்க ஹெவி மெட்டல்ஸ் அண்ட் கண்டாமினன்ட்ஸை அனலைஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு மைக்ரோஸ்கோபிக் டெக்னிக்ஸ். மைக்ரோஸ்கோபிக் டெக்னிக்ஸ்னால் ஸ்மால் பார்ட்டிகல்ஸ் அப்படி இல்லைன்னா அந்த ஸ்ட்ரக்சரை மேக்னிஃபை பண்ணி அப்சர்வ் பண்ண யூஸ் பண்ணுற மெத்தட்ஸ். என்விரான்மெண்டல் சாம்பிள்ஸில் இருக்க சர்ஃபேஸ், ஸ்ட்ரக்சர், பார்ட்டிகல் சைஸ் அண்ட் மார்ஃபாலஜி இதெல்லாம் அனலைஸ் பண்ணுறதுக்கு மைக்ரோஸ்கோப்பி யூஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து செம்னா ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பி. செம்மில் சாம்பிளோட சர்ஃபேஸ் டீட்டெயில்ஸை பார்க்கலாம். ஹை ரெசல்யூஷன் இமேஜை வந்து கொடுக்கும். பார்ட்டிகல்ஸோட ஷேப், டெக்ஸ்சர், மார்ஃபாலஜி இதெல்லாம் அனலைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். செம் used to study the surface structure of tiny particles. Next, TEM. எலக்ட்ரான்ஸ் சாம்பிள்ஸ் வழியாக பாஸ் ஆகும். இந்த சாம்பிளோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை பார்க்க ஹெல்ப் பண்ணும். ரொம்ப மைன்யூட்டான டீட்டெயில்ஸ் அப்புறம் அல்ட்ரா தின் செக்ஷன்ஸை அனலைஸ் பண்ணும். சிம்பிளாக சொல்லணும்னா டேர்ம் வந்து யூஸ்டு டு ஸ்டடி தி இன்டர்னல் அல்ட்ரா ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ சாம்பிள். செம்னா சர்ஃபேஸ், டெம்னா டிரான்ஸ்மிஷன் த்ரூ சாம்பிள், இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை அனலைஸ் பண்ணுறது. என்விரான்மெண்டல் அனலைசிஸில் செம் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னா சாயில், டஸ்ட், ஆஷ், பார்ட்டிகல்ஸ், ஸ்லட்ஜ் பார்ட்டிகல்ஸோட சர்ஃபேஸ், ஷேப், டெக்ஸ்சர் இது எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணுறதுக்கு. எக்ஸாம்பிள் சாயில் பார்ட்டிகல் மார்ஃபாலஜி, ஃப்ளை ஆஷ் சர்ஃபேஸ் அண்ட் மைக்ரோபிளாஸ்டிக் ஐடென்டிஃபிகேஷன். செம்மில் வந்துட்டு
நானோ பார்ட்டிகல்ஸ், மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அண்ட் சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சரை பார்க்க யூஸ் பண்ணுறாங்க. எக்ஸாம்பிள், நானோ பார்ட்டிகல் இன் வேஸ்ட் வாட்டர் அண்ட் பாக்டீரியா செல் அல்ட்ரா ஸ்ட்ரக்சர்.